இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் சவுத் பேங்க் சிட்டியில் இருக்கும். ஃபுல்லாக கடைங்க போட்டிருக்காங்க, ஷாப்ஸுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக கடைசி வரையும் ஷாப்ஸ், துணிங்க, அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம். நம்பால் ஒரு வெட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உலகமே அழிஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை, என் வேலையை நான் கரெக்டாக பார்ப்பேன். சாப்பிடு பரவாயில்ல. ஃபுல்லாக பப்ஸ் அண்ட் பார். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டால்ஸ் இருக்குது, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாக கடைங்க தான். நம்ம ஆளுங்க உள்ளே போனாங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு 1 மணி நேரமாக ஒரு கடையில் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வாங்குறாங்களான்னு தெரியல, பட் ஆனால் வந்து ஒரு நிமிஷங்க, திரும்புங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரெஸ்ஸு. வாவ், மைண்ட் ப்ளோயிங். காமிங்க எங்க வாங்க, ஒழுங்கா இது பண்ணிட்டு போங்க. மூவ் திரும்ப. இது உங்க அம்மாவா? இது ஓகே, சரி, எப்படியோ வாங்க போறதில்ல, போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துரு. 69 ரூபா போட்டிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு எப்படியோ ஒரு 60ன்னா தெரியல, நான் கணக்கில் வீக்கு, மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரு 4000 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதே நம்ம ஊர் சரவணா ஸ்டோரில் போனால் அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி. சாரி மைக். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஸ்பேன் சவுத் பேங்க்கில் தான் இருக்க போகிறோம். அப்படியே பார்ப்போம் வாங்க, என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்குண்ணே. சண்டேஸில் எப்போவுமே வீக்கெண்டுனால எல்லாம் வீட்டில் ஜாலியாக ஜல்சா பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. பாருங்க, இதுவே கூட்டம்னு சொல்கிறியாடான்னு நினைக்காதீங்க, நம்ம ஊர் கூட்டத்தோட இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி புதுசாக DJI மைக் ஒன்று வாங்கினேன். பாருங்கள், வாங்கியாச்சு. ஆனால் கனெக்ட் பண்ணாமல் ஜாலியாக அப்படியே நடந்து வந்தோம், அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, உள்ளே போயிட்டு வேணால் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட எஃபெக்ட்டு, அதோட எப்படி சொல்கிறது, சவுண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். எனக்கும் இது புதுசு, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ நம்ம விஜய் சித்து ப்ரோ இருக்கார்ல சென்னையில், அவரை பார்த்து ஒரு மோட்டிவேஷனில் ஆரம்பிச்சு தான் இந்த யூடியூப்பு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தது. ப்ளஸ் பசங்க ஸ்கூலு அது இதுன்னுட்டு கஷ்டமாக போயிட்டு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் செட்டில் ஆயாச்சு ஆஸ்திரேலியா வந்து. ஸோ கைஸ், என்ன வாங்கிட்டாளா? சாரி கைஸ், கூப்பிடுறாங்க, பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க,
உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணு பாருங்க. நல்லா இருக்கு. அவளே பே பண்ணி வாங்கிக்க சொல்லு. ஏய் உனக்கே இது ஓவராக தெரியல. வாங்கினா வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும், சும்மா வாங்குவான்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. என்ன ஒன்று எனக்கு பிடிச்சது சிகப்பு கலரு, கருப்பு வாங்கி வச்சுருக்காரு. சிகப்பு கலர் நல்லாயிருக்கு. நம்மளுக்கெல்லாம் பளிச்சுன்னு மங்களகரமாக இருந்தால் தான் பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க? என்ன தான் ஆஸ்திரேலியா வந்து செட்டில் ஆனாலும் நம்ம ஊர் தான் நம்மளுக்கு எப்பவுமே கலரில் அடிச்சிக்க முடியாது. தூரமாக பார்த்தாலும் ராமராஜ் மாதிரி பளிச்சுன்னு தெரியும். பாருங்க, ஒரு துணி வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுறா பாருங்க. இங்கே பாரு, நம்பால் சைக்கிளை ஓட்டிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணுறாரு. Hey bro, can you keep this one for me please? This is a mic, careful, okay? It's all இதில் போட்டுக்கோ, இது கையில். No, that one. I'm coming in. Dad, இதெல்லாம் போட்டு போனோன்னா இந்த சந்தில் போனோன்னா அவனை தனியாக எங்கே காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சிடுவேன். எது அழகா இருக்கு? இல்லை இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ, பேசி வாங்க. நம்ம எப்படி சத்யா பஜாரில் பேசுவோம்லாம் அது மாதிரி பேசு. ஓகே வாங்குங்க. ஒன்று வாங்கினா 2 வாங்கணும். அந்த குழந்தைங்க மேலே போட்டுறாரு. ஓகே, ஏன்னா உனக்கு எது பிடிச்சிருக்கு வாங்கிக்கணும். இப்போ அந்த கடையில் கூட வந்து போய் பாருங்க. இது இப்போ காமிங்க. என்ன இது, நீ மோதிரம் வந்து கையில் விரலில் போடுறது வாங்குறியா இல்லை யாரையாவது மூக்கை உடைக்கிறதுக்கு வாங்குறியா? நீ காமிக்கிறது அப்படி தான் இருக்குது. பயமாக இருக்குது எங்களுக்கு. கைஸ், அவங்க பண்ணது எப்படி இருந்து பார்த்தீங்களா? ஓகே. See how daddy wears his ring every day? You don't even wear yours. That's my wedding ring, Mike. Yeah, but where's yours? Mommy bought me. Which one you want? Last time இங்க வாங்குவோம். எது வேணும்? Last time இங்க வாங்குவோம். அப்படியே பேசிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு. Victoria maybe. They're off all cameras to actually come. Oh my god. My lashes. They look like Spider-Man. Guys, மார்க்கெட் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே போனால் அப்படியே அதே கடை தான் திருப்பி வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போ பாப்பா, உள்ளே போ. சவுத் பேங்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
நல்ல காற்று. அடுத்த வாரம் ஃபுல்லாக மழைன்னு போட்டிருக்காங்க. வெதரில் பிரித்து எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரை. பாருங்க. Guys, ice cream You already had too much sweets. full ஆயிடுச்சா வயிறு? So you already had too much sweets. ஆ You already had too much sweets. அதனால ஸ்வீட் பிடிக்காத உங்களுக்கு? No, it's just that my teeth are very sweet. I need water. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்னை பார்த்துட்டு, என்னோடய ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்துட்டு பெரிய யூடியூபர் நினச்சிக்கிறாங்க. எல்லாம் என்னையே பார்க்குறேன். Yeah. மாசாக இருக்கண்ணா, நீ எடு, நான் நடந்து வரேன். Weights clanging, feel the power, push it harder hour after hour, chest on fire, legs gonna burst, mindset savage, I'm the first. Deadlift's heavy, feel that strain, pure aggression in my veins, back on fire, veins bumping out. You like it? Hear me shout, bench press. It's a happening place always. பாருங்க, எல்லாம் சும்மா ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஆளுங்களாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டானுங்க. இன்றைக்கே சம்பாதிப்பானுங்க, இன்றைக்கே என்ஜாய் பண்ணிவிடுவானுங்க. நாளைக்கு பற்றி கவலைப்படவே வேணாம். அச்சோ செம்ம கூட்டம். பாப்பா you wanna swim? இதாங்க பிரிஸ்பேன் சிட்டி உங்களை அன்புடன் அளவேற்குது. பார்த்துக்குங்க. சவுத் பேங்க் ஜாலியாக ஸ்விம்மிங்கில் ரொம்ப போர் அடிச்சதுன்னு நினச்சிங்க, கம்முன்னு வண்டி எடுத்துன்னு கிளம்பி வந்துடுவோம். இங்கே பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் ரூரல் ஏரியா. பட் சென்னை மாதிரி ஃபீல் ஆகணுன்னா சிட்டிக்கு வந்துடும். ஒரு 1.5 hour டிரைவ் தான். பாருங்க, தெரியுதா நல்லா வியூவு? பின்னாடி நம்ம பின்னாடி தான் இருக்கிறது கேசினோ. அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, கேசினோவை காமிக்கிறேன். அப்படியே நம்ம ஆளுங்க ஷாப்பிங்கை பண்ணிவிட்டு. ஹாய் கேர்ள்ஸ், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சென்னையா நீங்கள்? நீங்கள் சென்னையா? நீங்கள் அமிர்தா அக்ஷயா தானே? ஆஸ்திரேலியன் தமிழன் யூடியூப்பில் பார்த்துருக்கோங்களே. நீங்கள் அக்ஷரா தானே? பாருங்க, அதான் கேசினோ. போமா வெயில் அடித்தாலே போதும், நம்ம ஆளுங்கெல்லாம் சக்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்துட்டு அப்படியே வெயிலில் வந்துட்டு ஜாலியாக தண்ணியில் இறங்கிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல் பிளேஸ். நாங்களும் சம்டைம் அப்படியே வந்துட்டு பாப்பா வெயில் இருக்கு இங்கே ஃபுல்லாக பார்த்து. ஜாலியாக இருக்குது.
ஏன்னா கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ வாங்க அப்படியே போவோம்.